ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பெரிய மார்க்கெட்டுக்கு தாங்க. நான் காலையிலே வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? பாப்பாவை பஸ் ஏற்றி விடலான்னு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனேன். திரும்பி வீட்டுக்கு திரும்பினா ஒரே டிராஃபிக் ஆகிடுச்சு. சரி, வேறு வழி போகணும். வேறு வழினா நம்ம பெரிய மார்க்கெட் வழியாக தான் நான் வீட்டுக்கு வரணும். அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, நம்ம மார்க்கெட் உள்ள போய் மீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேங்க. காலையிலே போனதால் ஒரே ஏலம், எங்கே பார்த்தாலும் ஏலம் விட்றாங்க. பெரிய பெரிய குண்டா வச்சு மீன் விற்கிறாங்க. பார்த்தா இதோ பாருங்க, இந்த மீன் வந்து 100 ரூபா தான் குண்டான். நானும் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு ஒரு ரவுண்டு போய் பார்த்தேன். பார்த்தா எங்கள் இடத்துலையுமே அப்படி தான் விற்கிறாங்க, ஏலம் தான் விட்றாங்க. நம்ம என்ன கடையாக வச்சுருக்கோம், இல்லை ஹோட்டல் வச்சுக்கிறோமா? அவ்வளோத்துல வாங்கிட்டு வந்து நம்ம என்னங்க பண்ணுறது? இதோ பாருங்க, அந்த நண்டு வந்து 800 ரூபாயா ஒரு குண்டா நண்டு விற்குது. இந்த இவ்வளோ ஒரு நண்டை வாங்கிட்டு வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணேன், திரும்பி ரிட்டன் போய் அந்த கவலை மீனையே வாங்கினேன். ஏன்னா பாப்பாவும் மீன் பஜ்ஜி கேட்டுருந்தா, கவலை மீனில் பஜ்ஜி போட்டால் நல்லாயிருக்கும்னு. சரின்னு குண்டான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது பாருங்கள். இந்த மீன் வந்து 100 ரூபா தான். இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கவலை மீன் சொல்லுவோம், நிறையா ஊரில் வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு கவலை தான், நல்லாயிருக்கும். இந்த மீனில் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா. பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சூடாக பஜ்ஜி போட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் மாதிரியாச்சும், அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்த மாதிரியாச்சும். நீங்கள் எப்படிங்க, ஒரு இடத்துக்கு போய்ட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீடியோ